ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாகவே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 6-7 விசில் வேக வச்சுக்கலாம். மட்டன்கிறதுனால ரொம்ப வேகணும். ஒரு 6-7 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 7 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இனி இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதில் இருக்கிற மிளகும் மிளகாயும் தான். உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா மிளகாய் இன்னும் 2 சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு. இனி இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கப் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து வதக்கிடலாம். மட்டனுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போக வதக்கிடலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இனி அந்த வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துருங்க. வேகும்போது சரியாக இருக்கும். இப்போது மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு தக்காளி சேர்க்க வேண்டாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் அந்த அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. அந்த அரைச்சி வச்ச பவுடர் மட்டும்தான். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மட்டன் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொடியோட அளவை கூட்டிக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இனி இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வேகட்டும். தீ அதிகமாக வைக்க வேண்டாம். சிம்மிலேயே 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக வெந்துருச்சு. இனி இதில் லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மட்டன் பெப்பர் ஃப்ரை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.